வணக்கம்ங்க. நம்ம பார்க்க போற லேண்ட் வந்து பார்த்தீங்கன்னா, 2 ஏக்கரா அருமையான தார் ரோடு ஃபேஸில தென்னந்தோப்பு தான் பார்க்க போறோங்க. ரோடு ஃபேஸ்லேருந்து அப்படியே இந்த பூமிக்கு போற மாரி இருக்குதுங்க. வாஸ்து வந்து பார்த்தீங்கன்னா, 100% இந்த பூமிக்கு வந்து இருக்குதுங்க. அருமையான வாஸ்துங்க. உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, கன்னி மூலையில வீடுங்க. ஜல மூலையில உங்களுக்கு போரு, தொட்டி, சர்வீஸ் எல்லாமே ஜல மூலையில இருக்குதுங்க. 2 ஏக்கரா தோப்புல வந்து பார்த்தீங்கன்னா, மரம் பார்த்தீங்கன்னா, பூராமே நாட்டு தென்னை மரங்க. வயசுன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 4 1/2 வயசு ஆச்சுங்க. இன்னும் ஒரு பார்த்தீங்கன்னா, ஒரு 3 டூ 4 மாசத்துல பூராமே காப்புக்கு வந்துருங்க. மற்றெல்லாம் உங்களுக்கு 1, 2 காப்புக்கு வந்துருக்குங்க. உங்களுக்கு நேரில் வந்து பார்த்தாலும் கண்டிப்பாக இந்த பூமி பிடிக்குங்க. அருமையான பூமிங்க. இந்த லேண்டோட ஃபெசிலிட்டின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு தனி போரு, தனி சர்வீஸு, தனி தொட்டிங்க. அதாவது போர்னா சப்புங்க. அப்படியே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த போர் குழியில மோட்டர் இறக்கி அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஒரு தொட்டியில் விட்டு தண்ணி பாய்ச்சிட்டு இருக்காங்க. இந்த தோப்புக்கு வந்து பார்த்தீங்கன்னா 2 ஏக்கராக்கு. அதனால் வாட்டர் சோர்ஸ் அருமையான வாட்டர் சோர்ஸ் தாங்க. இந்த வேசையிலுமே 450 அடிங்க ஓடிட்டுருக்குங்க போரு. அதனால வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு தண்ணிக்கு எப்போவுமே பிரச்சனை வராதுங்க. தண்ணியும் பார்த்தீங்கன்னா, குடிக்கிற மாரி இருக்குது. உப்பு தண்ணியும் கிடையாது, சப்பை தண்ணியும் கிடையாதுங்க. தண்ணி வந்து குடிக்கலாங்க. ஃபர்ஸ்ட் குவாலிட்டியில இருக்குதுங்க இந்த லேண்டில் வந்து பார்த்தீங்கன்னா. அது நீங்கள் நேரில் வந்து விசிட் பண்ணும்போது உங்களுக்கு எல்லாமே ஃபுல் டீட்டெயில் காமிக்கிறேங்க. அதுவும் இல்லாமல் இந்த தோப்பில் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஒரு அழகான ஒரு பெங்களா வீடு இருக்குங்க. அது வந்து நம்ம வீக்கெண்டில் தங்கிட்டு போகிறக்கு ஒரு சின்ன ஃபேமிலி தங்கிட்டு போகிறக்கு அந்த ஒரு வீடு இருக்குதுங்க. அளவான வீடுங்க. நம்ம வேணுனா கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். இல்லை அதைவே யூஸ் பண்ணுறதுனால யூஸ் பண்ணிக்கலாங்க. எங்களை கான்டாக்ட் பண்ணிட்டு வாங்க. நேரில் காமிக்கிறேன். இந்த லேண்டோட லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு கோயம்புத்தூர் டு பொள்ளாச்சி என்ஹெச் ரோட்லேருந்து 3 கிலோமீட்டரில் மெயின் ரோட்டில் அந்த பைபாஸ்லேருந்து கட் ரோடு ஃபேஸில் இருக்குதுங்க. இந்த தோப்பை சுற்றி உங்களுக்கு எந்த ஒரு ப்ராப்ளம் கிடையாதுங்க. இடமும் டீசெண்டான இடத்துல இருக்குதுங்க. உங்களுக்கு பக்கத்தாலையும் எல்லாமே சாலையில் குடியிருக்காங்க. தோப்பில் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த லேண்டுலேருந்து ஒரு 2 கிலோமீட்டரில் ஊரும் இருக்குதுங்க. உங்களுக்கு அது பெரிய ஊர் தாங்க. எல்லா ஃபெசிலிட்டியும் இருக்குதுங்க அந்த ஊரில் வந்து பார்த்தீங்கன்னா. கோயம்புத்தூர்லேருந்து இந்த தோப்புக்கு வந்து பார்த்தீங்கன்னா 45 கிலோமீட்டர் தான் வருதுங்க. அதிகபட்சம் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு கோயம்புத்தூரில் இடத்த பொறுத்து கிலோமீட்டர் முன்ன பின்ன ஆகலாங்க. கொஞ்சம் வந்து டிஃப்ரெண்ட் வரலாங்க. கண்டிப்பாக உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த தோப்போட எல்லா ஃபெசிலிட்டியும் உங்களுக்கு சொல்லிட்டேங்க. அதுவும் இல்லாமல் இந்த தோப்பை சுற்றி நீட்டாக ஃபென்சிங் போட்டு கேட்டு போட்டு வச்சுருக்காங்க. உங்களுக்கு வாஸ்துக்கு அருமையாக இருக்குதுங்க. வட சரி உள்ள பூமிங்க. இந்த மாதிரி பூமி கிடைக்கிற ரேரு. இந்த லேண்டோட ஓனர் பார்த்தீங்கன்னா ஏக்கரா 1 கோடி சொல்கிறாருங்க. இந்த ஏரியா மார்க்கெட் பொறுத்து தான் சொல்கிறாருங்க. அது நம்ம ஃபைனல் கிடையாது. நம்ம உட்காந்து பேசினா கம்மி பண்ணி பேசிக்கலாங்க. இந்த மார்க்கெட்டுக்கு தகுந்த மாதிரிங்க. ஆனால் பைபாஸ்லேருந்து 3 கிலோமீட்டர் பக்கத்தில் எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் கிடையாதுங்க. டீசெண்டான இடத்துல இருக்குது. இந்த தோப்பை பார்த்துக்கு லேடிஸ் தனியாக கூட வரலாங்க. ஏன்னா அந்தளவு டீசெண்டாக இருக்குதுங்க. உங்களுக்கு பக்கத்தால் 2 கிலோமீட்டரில் ஊரும் இருக்குதுங்க. எந்த ஒரு ப்ராப்ளம் கிடையாதுங்க. இந்த தோப்புக்கு வந்து பார்த்திங்கன்னா, இந்த தோப்பை நம்ம வாங்கி 2 ஏக்கரால் டிஜிட்டல் இருக்கிறங்காட்டி எல்லாமே ஆட்டோமேட்டிக்கலாக யூஸ் பண்ணிக்கலாங்க.